வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகன். இந்த வீடியோவில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது நான் யோசித்து பார்க்கும்போது, அதாவது எப்படி இந்த டாபிக் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து நானும் என் டாக்டர் என் அம்மாலாம் பேசிட்டு இருந்தேன். இதை பற்றி பேசிட்டு நான் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கல, அவங்க ஆரம்பித்தாங்க. என்னென்னா, இந்த அம்பானியோட சன் ஏதோ மேரேஜ்னு சொன்னாங்க. அதை வந்து பெருசாக பூம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணிவிட்டு ஏதோ என்னது ரெஹானா கூப்பிட்டு வந்தாங்களாம் சாங் பாட்டு பாடுறதுக்கு. அப்புறம் ஜஸ்டின் பைபருக்கு எத்தனையோ கோடி, 300 கோடியோ 400 கோடியோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு கொடுத்தாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக இது பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் திஸ். இந்த பணக்காரங்க ஏழைங்கெலாம் வந்து இதெல்லாம் பெருசாக பார்க்குறாங்க. அதெல்லாம் பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். இட்ஸ் லைக் அ ஃபேண்டசி மூவி. ஸோ அதுதான், அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். ஸோ இப்போ ஃபேண்டசி மூவிலாம் நம்ம பார்ப்போம். ஓகே, அவதார் மாதிரி மூவியோ இல்லை பயங்கரமாக பிரம்மாண்டமாக செலவு பண்ணி நிறைய படம் எடுப்பாங்க ஃபேண்டசி மூவி. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் முடிஞ்சிடும், வந்துடும், அவ்வளோதான். இட் மே பி இன் யுவர் மெமரி ஃபார் சம் டைம் ஆர் லாங் டைம். ஓகே, பட் அது வந்து உங்கள் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப் போயிட்டு தான் இருக்கும். ஓகே, அது ஒரு ஃபேண்டசி மூவியாக பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம இங்கே லைஃப்லேயும் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இந்த யூனிட் டைவர்சிட்டின்றது இங்கே படைக்கப்பட்டது, அதுக்கு தான். ஓகே, ஒரு ஏழை பணக்காரனை பார்த்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட்டில். ஓகே, நம்ம லைஃப் அவன் லைஃப் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணுமே தவிர, ஐயோ அவன் மட்டும் நல்லா இருக்கானே, அவன் மட்டும் இவ்வளோ செலவு பண்ணுறானே, ஓகே அவனுக்கு மட்டும் என் பணக்காரனாக இருக்கான், ஓகே நான் மட்டும் ஏன் ஏழை இருக்கேன் அப்படின்னு அவன் பார்க்கக்கூடாது. ஓகே, அவனுக்கு கிடைச்ச லைஃப்பை அவன் வாழணும், அவனாகவே வாழணும், அதுதான் அவனோட வேலை. அதே மாதிரி பணக்காரன் ஏழையை பார்த்துட்டு, இந்த பிச்சைக்காரனா இங்கே இவனுங்களுக்குன்னு இந்த இது பண்ணுறாங்க, நம்மளை பற்றி அவங்க பேசுகிறாங்க, காசு இல்லாத நாய்ங்க தானே, பரதேசிங்க தானே, இந்த மாதிரி ஈகோ, ஓவர் ஈகோ. சரி, ஈகோனா இந்த ஏழை பண்ணதும் ஈகோ தான். ஓகே, ஈகோன்னா எல்லாருமே நினச்சிக்கிறதுனா பணக்காரனோ இல்லை நம்ம படித்தவனோ ரொம்ப திமிர் பிடிச்சவனோ ரொம்ப பவர்ஃபுல்லான அளவு வச்சுக்கிறது தான் ஈகோ நினச்சிக்கிறாங்க. ஈகோன்றது இந்த ஏழை எப்படி நான் ஏழை அவன் பணக்காரன் அப்படின்னு பிரித்து பார்த்தோனோ அது பேரும் ஈகோ தான். எப்போ நம்மளை தனியாக பிரித்து பார்க்குறோமோ அது பேர் தான் ஈகோ. ஓகே, ஸோ ஈகோன்னா என்னன்றதே நிறைய பேர் தெரியாது. ஸோ இதுதான் ஈகோ ஆக்சுவலி. ஸோ பணக்காரனும் அங்கே வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ஈகோ. ஸோ அதுவும் அவன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அவன் வந்து நான் பணக்காரன்ற திமிர் இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் இந்த லைஃப்பில். ஓகே, இதை வச்சு நான் எப்படி வாழலாம் அது மட்டும் தான் பார்க்கணும். ஏழையை பார்க்கும்போது இஸ் டிஃப்ரெண்ட்டில் இவன் பண்ணாத விஷயத்த அவன் நிறைய பண்ண முடியும், ஏழையும். ஓகே, பணக்காரன் பண்ணாத விஷயத்த ஏழை பண்ணுவான், ஏழை பண்ணாத பல விஷயத்த பணக்காரன் பண்ணுவான். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பார்த்து ஃபேண்டசி மூவி மாதிரி பார்க்கணுமே தவிர, அதை பார்த்துட்டு நம்ம பொறாமைப்படுறது, ஓகே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட வேலை. ஏன்னா அதே மாதிரி இப்போ ஒரு ஹெல்த்தியான பர்சன் இருக்காங்க, ஓகே இன்னொருத்தர் வந்து இல்லை இருக்கான், ஓகே இல்லை கை கால் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒருத்தருக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது, கை இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கை இருக்கிறவனை பார்த்து அவன் பாரு அந்த கையை வச்சு என்னெல்லாம் பண்ணுறான், ட்ராயிங் பண்ணுறான், டான்ஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், கையெல்லாம் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறான், அந்த கையை வச்சு நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காம யூ கேன் டூ வாட் ஐ கேனாட் டூல அப்படின்னு அதை ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணணும். கை இருக்கிறவன் கையில்லாதவனை பார்த்து ஐயோ பாவமே கை இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. கை இல்லாமல் அவன் எப்படி வாழலாம். இட்ஸ் அ ஃபேண்டசி, இட் ஷுட் பி அ ஃபேண்டசி மூவி ஃபார் ஹிம் ஹூ ஹேஸ் த ஹேண்ட்ஸ். அப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் கடவுள் இதோட படைப்பு. கடவுள் தான் எல்லாருமே இல்லையா. ஓகே, கை இருக்கிறவன் கை இல்லாதவன், பணக்காரன் பிச்சைக்காரன், எல்லாருமே கடவுள் தான். கடவுள் தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு லைஃப்பை. ஓகே, ஸோ ஒரு பிச்சைக்காரன் மூலிமா ஒரு பணக்காரனை பார்க்குறது கடவுள் பார்க்கறதுக்காக தான் இந்த படைப்பே. ஓகே, என்ஜாய் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியேட். ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, கடவுளுக்கு குறுக்க ஒன்று வருது. அதுதான் அந்த மனுஷங்களோட மைண்ட், அதுதான் ஈகோ, அந்த அகங்காரம்ன்றது. ஸோ இந்த பிச்சைக்காரன் வந்து நான் பிச்சைக்காரன் அப்படின்றது அகங்காரம் தான். ஓகே, அகங்காரன்றது அதான் நான் சொன்ன மாதிரி ஈகோன்றது பணக்காரனுக்கு தான் வரணும், ரொம்ப படித்தவனுக்கு தான் வரணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுக்கு தான் வரணும் இல்லை. நான் அப்படின்னு சொன்னாலே அது அகங்காரம் தான். நான் பிச்சைக்காரன் சொன்னாலும் அகங்காரம் தான், நான் கோடீஸ்வரன் சொன்னாலும் அகங்காரம் தான்.
நான் ஹெல்த்தியான பர்சன் சொன்னாலும் அகங்காரம் தான், நான் ஒரு நோய்வாய்ப்பட்டவன் சொன்னாலும் அது அகங்காரம் தான். இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் வந்து யூ கேன் என்ஜாய் த லைஃப். அது உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் ஆஸ் அ காட். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட வேலை. அதுக்கு தான் படைப்பு இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபேண்டசி மூவி மாதிரி யூ ஹாவ் டு சி எவ்ரிதிங். ஓகே, இது வந்து நான் நேற்று தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இதை நான் யோசித்து பார்க்கும்போது. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்ளை பண்ணணும். ஓகே, எதை பார்த்தாலும் யாரோ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பார்க்குறோம் அப்படின்னா, நான் கூட என்னை சுற்றி சில டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறேன். ஓகே, ஐ எம் a different character for many people. ஓகே, ஸோ இதை என்ஜாய் தான் பண்ணணும். ஓகே, ரொம்ப கிளறிட்டு இருக்கக்கூடாது. என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்க, அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரி இருந்தால் அப்புறம் த லைஃப் நாட் பி ஃபன். ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மனுஷனை பிறக்க வச்சுருக்காங்க, படைச்சிருக்காங்க, கடவுள்னு வச்சுக்கலாம். கடவுள் தான் ஆக்சுவலாக ஒரே ஒரு ஆளாக மனுஷனாக வந்திருக்காரு. ஓகே, மனுஷனாக வந்துட்டால் அங்கே மைண்ட் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அகங்காரம் வந்துடுச்சு, மைண்ட் வந்துடுச்சு. மைண்டுக்கு என்ன தேவை? இட் நீட்ஸ் சம்திங் டு see, hear, taste, touch. ஓகே, இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் மைண்டுக்கு வேலையாங்க. ஸோ இப்போ ஒரு மனுஷன் வந்து படைச்சிட்டாங்க. ஓகே, ஆனால் சுற்றி எதுவுமே இல்லை. ஓகே, உலகமே இல்லை, வேறு ஒரு மனுஷன் இல்லை. ஓகே, புழு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஒரு டார்க்கான ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான், என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சி அங்கேயே சேர்த்துருவான். ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன, எதுக்கு நான் யார், எதுக்கு வந்திருக்கேன், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கே ஈகோ வந்து கன்ஃபார்மாக க்ரியேட் ஆகாது, டைவர்சிட்டி இல்லாமல். ஸோ அங்கே ஆனால் பைத்தியம் பிடிச்சி சேர்த்துருவோம். ஓகே, ஒரு தனியான இடத்துல. இப்போ நம்ம இருக்கிற லைஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனை இங்கேருந்து தூக்கிட்டு போய் தனியாக வச்சோன்னு வச்சுக்கலாமே. ஓகே, 2 மனுஷங்க எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சாதாரணமாக வேர்ல்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள், ஈகோவோட. ஓகே, தான் என்ற எண்ணத்தோட வார ஆள். ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு லிபரேட். 2 பேர் இருக்காங்க. இந்த சாதாரணமாக ஒரு மெட்டீரியல் லைஃப்பை வார ஆளை எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு தீவில் விட்டுறீங்க, யாருமே இல்லாத ஒரு தீவில் அப்படின்னு வச்சுக்கலாமே. மொபைல் கிடையாது, எதாவது கிடையாது, எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம் அப்படின்னு வச்சோன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எல்லா இடத்தையுமே ஆல்ரெடி டைவர்சிட்டிலாம் பார்த்துட்டான். அவனுக்கு தெரியும் அங்கே உலகம் இருக்குது, ஆளே இல்லைனாலும். அங்கே ஆள் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஹீ இஸ் இன் ஐலாண்ட், பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஐலாண்டில் இருக்கான். சுற்றி செம்மையாக இருக்குது, பீச் சூப்பராக இருக்குது, பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. சாப்பிடவே எல்லாமே இருந்தாலும் அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக சேர்த்துருவான். ஏன்னா இங்கே டைவர்சிட்டியில் வந்து ஈகோவை க்ரியேட் பண்ணி, நான்றதை க்ரியேட் பண்ணி, மற்றவங்களெல்லாம் தனியாக பார்க்க ஆரம்பித்து என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி இங்கே வாழ்ந்து கெட்டு போயிட்டான். இப்போ அவனை தூக்கி போய் தனியாக போட்டால் அவனால் வாழ தெரியாது, ஸ்ட்ரெஸ் ஆகி சேர்த்துருவான். அதே ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆன ஒரு பர்சன் எடுத்து போய் அங்கே விட்டால் அவன் நிம்மதியாக இருப்பான். ஓ மை காட் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து மனுஷன் மாறுபடுறதுக்கு காரணம் வந்து அந்த ஈகோ. ஓகே, மைண்டு தான் வந்து எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்காம எல்லாருமே சோல் தான். இப்போ நான் அம்பானி பையனை பார்க்குறேன்னா நானும் சோல், அவனும் சோல் தான். ஓகே, ஸோ வாட் எவர் ஹீ இஸ் என்ஜாயிங், இட்ஸ் அப் டு ஹிம். ஓகே, என்னோட ஹெல்த்தியான பர்சன் இருக்காங்களான்னு சரி, என்னோட நோய்வாய்ப்பட்ட ஆளுங்க இருக்காங்க சரி, இட்ஸ் அப் டு ஹிம். அவன் போன ஜென்மத்தில் போன லைஃப்பில் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த லைஃப்பில் வாழறான், அவ்வளோதான். ஓகே, இந்த லைஃப்பில் அவன் என்ன பண்ணுறான்றது அவனோட இஷ்டம். அதுக்கப்புறம் அது அவன் பார்த்துக்குவான், அது தேவையில்லாது. I just have to see it as a movie, like a fantasy movie. இந்த ஃபேண்டசி மூவியாக பார்க்குற விஷயத்த வெளியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும், அதுதான் ஈஸி. ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சீயிங் இட் இன் யூ, உன்னோட லைஃப்பை ஃபேண்டசியை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இதுக்கப்புறமா தான் டிஃபிகல்ட் எங்கே வருதுன்னா, உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட லைஃப்பை ஃபேண்டசி மூவியாக பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். உங்களோட லைஃப்பை கூட நீங்கள் பார்த்துடலாம் ஃபேண்டசி மூவி மாதிரி. ஓகே, இட்ஸ் மூவி, இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக், வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருக்குல்ல நம்ம லைஃப் அப்படின்றத நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட அம்மா அப்பா, சிப்ளிங்ஸ், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க, இவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது தான் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா they trigger your mind only. They don't see you as a soul, they don't live as a soul. So mind versus mind clashing இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே எப்படி நம்ம இது பண்ணுறோன்றது தான் சேலஞ்ச். அங்கே எப்படி நம்ம அவங்களோட லைஃப்பை மூவி மாதிரி பார்க்குறோம், ஃபேண்டசி மூவி மாதிரி பார்க்குறோன்றது ரொம்ப சேலஞ்சிங். இஃப் யூ கேன் டூ தேட்
you are nothing but a God. Okay, so that I'm trying that. I'm trying my best. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஓகே, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இட்ஸ் நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங். ஒரு இந்த மாதிரி ஒரு மேட் இருக்குது, ஒரு எதோ ஒரு பொருள் இருக்குனாலும் யூ see it as a beautiful fantasy thing, you know, because you cannot be that. You cannot be the other person. You cannot be anything in this world. You can be only you, but you have billions of things, trillions of things different than you to enjoy and see. At least என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, அதை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்க பொருள் இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்க்குறதுக்கே டைம் இல்லை. பொருள் விட்ருங்க, சன்னு மூணு, எத்தனை பேர் சன்னு மூணை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறீங்க இல்லை? ஸோ இதுதான். ஸோ இட்ஸ் ஆல் ஃபேண்டசி. காட் created all the fantasy for to enjoy experience by himself through us, through the different materials in the world. Material na நம்மளும் ஒரு மெட்டீரியல் தான், நம்ம பாடி மைண்ட் ஒரு மெட்டீரியல் தான். we are not nothing different than materials. ஓகே, இந்த ஒரு ரப்பர் மேட்டோ இல்லை ஒரு இரும்பு கம்பியோ ஃபேனோ லைட்டோ ஒரு சாக்கடையோ, ஓகே, எல்லாமே மெட்டீரியல். ஆல்சோ we are material, but inside us the God is there who is experiencing everything through you as you. Okay, so அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா try to apply. It may take years. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இல்லையோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய தயவு செஞ்சு try to start trying to think a lot of things, okay, about life. See, நமக்கு இதோட முக்கியமான வேலை எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம வேலையெல்லாம் இருக்குது தான், நம்ம சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும், செலவு பண்ணணும், எல்லாமே இருக்குது தான். பட் அதெல்லாம் விட முக்கியமானது இதுக்கு தான் வந்திருக்கிறதே. ஓகே, பிகாஸ் you should help God who is inside you. You mean நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னா, you are God. I know you are God and I am God. பட் அங்கே மைண்டுன்னு ஒன்று இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, mind is disturbing God from experiencing this beautiful existence which made by him. அவரால் படைக்கப்பட்டு அவர் என்ஜாய் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டதை வந்து நம்ம மைண்டை க்ரியேட் பண்ணி அந்த மைண்ட் மூலிமா அவரை என்ஜாய் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட் him என்ஜாய் the whole existence through your body and mind. ஓகே, ஸோ இதை நம்ம யோசிச்சு வச்சு எப்போவுமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்தோன்னா you will not disturb the God at least. ஓகே, சரியா? அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.